குழந்தையே, எத்தனையோ எதிரிகள் உன்னைச் சுற்றி இருக்கிறார்கள் என்று நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எதிரிகள் கூட்டத்திடம் இருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று என் குழந்தை அதற்கான நேரத்தை இதை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய். சில நேரங்களில் நமக்கெல்லாம் எதற்காக எதிரிகள் இருக்கிறார்கள் என்பது கூட புரியவில்லை. இவர்களின் நம் வாழ்க்கை நாம் என்ன செய்து விட்டோம் என்று நமக்கே எதிராக நிற்கிறார்களே என்று என் பிள்ளை நீ குழம்பி தவிக்கின்றாய். என் தங்கமே, இது போன்ற சூழ்நிலையில் உனக்கு சில நேரங்களில் இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்து விடுகின்றது. நாம் என்ன செய்தாலுமே இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்களே. நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் அங்கு நம் பெயரை கொடுக்கிறார்களே. அவர்கள் அப்படி என்னதான் செய்ய வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாயா? எதிரிகள் இல்லாத வாழ்க்கை வேண்டும். எதிரிகள் இல்லாத உலகத்தில் வாழ வேண்டும். யாருமே நம்மை எதிரியாக நினைக்கக்கூடாது என்று என் குழந்தை நினைக்கின்றாய். ஆனால் என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதில் அந்த அளவிற்கு காயப்படுத்துகின்றது. எதுவுமே உனக்கு எதிராகவே இருக்கின்றதே தவிர உனக்கு சாதகமாக எதுவும் இல்லை என்று நினைத்தது மனம் வேதனைப்படுகின்றாய். என் தங்கமே, உனக்கு இன்னும் தெரிந்த எதிரிகள் இடம் இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றது என்று உணர்ந்து இந்த வாழ்க்கையை நீ வெறுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உன் அப்பன் எனக்கு எதிரி ஒருவர் இன்று உனக்கு அடையாளம் காட்டுவதற்காகத்தான் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். இதை தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனது இன்னும் வேதனைப்படும் அல்லவா? இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இன்னும் வெறுப்பு அதிகரித்து விடும் அல்லவா? என் குழந்தையே, இப்பொழுது என்ன நினைக்கிறாய்? அப்பன் நான் இந்த வாழ்க்கையில் வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்றுதான் நினைத்து இருக்கின்றேன். நான் இந்த வாழ்க்கையில் விட்டு சென்று விட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது இப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதை நான் சொல்கின்றேன். அதனால்தான் இப்பொழுது இப்படி ஒரு தூக்கி வாரி போடுகிறது என் தலையில் இறங்கி வந்திருக்கிறது என்பதை பாரமாக இருக்கிறது என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக அப்படி கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலும் காரணமில்லாமல் உன் இல்லத்தில் வந்து உன் அப்பன் நான் சொல்ல மாட்டேன் என்பதில் நீ நன்கு உணர்ந்த விஷயம் என்றால் எப்பொழுதும் முன்னால் இந்த அப்பன் நான் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, அப்பன் தெரிந்த எதிரிகளை நம் எதிரிகள் இவர்கள்தான் என்று தெரிந்து கொண்டு அவர்களிடம் சற்று கவனமாக இரு முடியும். ஆனால் அப்பன் தெரியாத எதிரிகள் என்றால் உன்னால் எப்படி அவர்களை பற்றி சிந்திக்க முடியும்? அவர்கள் உன்னை பற்றி செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் முன்னால் எப்படி உணர முடியும்? அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எப்படி உன்னால் புரிந்து கொள்ள முடியும்? யார் என்று தெரியாமலே உனக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் பொழுது சில நேரத்தில் குழம்பி தவிக்கின்றாய் அல்லவா? நமக்கு சம்பந்தமும் இல்லாத பிரச்சனைகளை நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, நீ என்றாவது உணர்ந்திருக்கிறாய் உனக்கு அந்த பிரச்சனைகளுக்கான சம்பந்தம் இருக்கின்றதா? நீ எந்த ஒரு வார்த்தையையும் அங்கு சொல்லி இருக்க மாட்டாய். அந்த பிரச்சனைகளை மிக பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அது விஸ்வரூபம் எடுத்து அங்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. கடைசியில் யார் இப்படி பிரச்சனையை உருவாக்கியது என்று கேட்டால் உன்னுடைய பெயரைத்தான் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, என்னை ஏன் இந்த பிரச்சனையில் இழுத்து விடுகின்றாய்? அப்பொழுது நான் எப்பொழுதும் இது போன்று சொன்னேன். நான் இந்த விஷயங்களில் எல்லாம் தலைவிடுவதே கிடையாது. இதுதான் உன் அப்பன் தெரிய எதிரி. அப்பொழுது நீ புரிந்து கொண்டாயானால் இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். நீ எங்கு செல்கின்றாய்?
ஏது செய்கின்றாய்? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? எல்லாம் உன்னுடைய நடவடிக்கை ஒன்றும் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை முழுவதும் உன்னை சுற்றி வருவதும் நீ என்ன செய்கிறாய், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டு விடுவாயோ, எதையாவது சாதித்து விடுவாயோ என்று உன்னை பற்றி அவர்கள் ஒரு சிறிய நுழைவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நீ முன்னேறி விடுவாயோ என்றுதான் தயக்கம் காட்டி உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு காரியத்தையும் உன்னால் செய்ய முடியாத அளவிற்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். கண்ணுக்கு தெரிந்த எதிரி செய்கின்ற விஷயங்கள் சிலதான். ஏனென்றால் அவர்கள் செய்தால் அதை உன்னால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும் என்பதனால் சற்று ஒதுங்கி இருக்கிறார்கள். அத்தனை சுலபமாக வெள்ளம் பிரச்சனைகளை உருவாக்க நேரிடாமல் உருவாக்கி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் மறைமுகமாக இருக்கின்ற எதிரிகள் அப்படி கிடையாது. என்னவாக இருந்தாலும் நாம் என்ன செய்தாலும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது என்பதற்காக மிக சுலபமாக அதனை செய்து விட்டு சென்று விடலாம் என்று என் தங்கமே. இத்தனை அவர்கள் வேறு யாருமே அவர்களால் செய்வது கிடையாது. எங்கேயும் இருக்கிறார்களோ, வேறு ஊரில் இருக்கிறார்களோ, வெளியில் மாநிலத்தில் இருக்கிறார்களோ, ஏனென்றால் இப்பொழுது உன்னுடைய எண்ணம் சென்று கொண்டிருக்கின்றது. உனக்கு மிகவும் அருகில் இருந்து கொண்டே உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ எப்பொழுதும் என்ன செய்கிறாய் என்பதில் அதிக கவனத்தோடு இருக்கின்றாய். நீ என்ன செய்தாலும் உன்னிடத்தில் நோண்டி நோண்டி கேள்வியை கேட்கின்றார்கள். உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் தெரிந்து உனக்காக இப்பொழுது அவர்கள் செய்ய நினைப்பதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உன்னிடத்தில் பேசும் பொழுது உனக்கு இது போன்ற சந்தோஷங்கள் ஒரு நாளும் வருவது கிடையாது. சந்தேகம் வருகின்ற அளவிற்கு அவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொண்டது கிடையாது. உன் மீது அதிகமான அக்கறை கொண்டவர்கள் போல உன்னுடைய குடும்பத்தின் மீது அதிகமாக பாசம் கொண்டவர்கள் போல அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, உன்னுடைய முக்கியமாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு ஆண் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பிள்ளை, இப்பொழுது நீ சற்று சிந்தித்து பார். இது போன்று நம் குடும்பத்தில் யார் இருக்கிறார்கள், நம் அருகில் யார் இருக்கிறார்கள் என்று. என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்தான். அவர்தான் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நாட்களுக்கு முன்பாக நல்ல வேலையில் இருந்து இப்பொழுது அந்த வேலையை விட்டு ஒதுங்கி அருகிலேயே உள்ளூரிலேயே ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பார்கள். நல்ல வசதி படைத்தவர். ஆனால் அவருடைய எண்ணம், அவர்களுடைய புத்தியானது மிகவும் சிறிய புத்தி. மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்வது, ஒருவரிடம் கேட்டு இன்னொருவரிடம் சொல்வது என்பதுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு வேறு எங்கும் கவனம் இல்லை. சண்டையிட வேண்டும், அதனை பார்த்து இவர்கள் ஆனந்தப்பட வேண்டும். இதை ஒன்றையே அவர்கள் குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இந்த குறிக்கோள் கொண்ட மனிதர்கள் உன்னிடம் இருக்கிறார்கள் என்று நீ ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அது உனக்கு யாரென்று புலப்பட்டுவிடும். என் தங்கமே, வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்கள் வரத்தான் செய்வார்கள். மறைமுகமாக நேரமாகவும் உனக்கு பிரச்சனைகளை தரத்தான் செய்வார்கள். ஆனால் இவர்களை எல்லாம் நீ வாழ்க்கையில் இருந்து எப்பொழுதும் விலகி வைத்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களை உன்னுடைய மனதுக்குள் சுமந்து செல்லக்கூடாது. என் பிள்ளைக்கு, உன்னுடைய மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்பதை அப்பன் உனதுக்கு இப்பொழுது உணர முடிகின்றது. இது போன்று இருந்து நமக்கு கஷ்டங்களை கொடுத்தால் இவர்களை எல்லாம் எப்படி நாம் புரிந்து கொள்வது? என்னுடைய வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் நான் எப்படி ஒதுக்கி வைக்க முடியும்
என்று என் குழந்தை மனவேதனை அடைகின்றாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். இந்த மறைமுகமான எதிரிகள் எல்லாம் அத்தனை சுலபமாக உன்னை நெருங்கிவிட முடியாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருப்பார்கள். அதனால் உனக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அந்த அளவிற்கு வீரியமாக இருக்காது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் கிடையாது. இவர்கள் செய்கின்ற விஷயம் எல்லாம் ஒரு நாளும் உன்னை காயப்படுத்தாது. அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் இவர்கள் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று. அடுத்தவர்கள் அவர்களால் முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதை நினைத்து பயப்படாதே. ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்பதை மட்டும் ஒரு நாளும் நம்பிவிடக்கூடாது. வக்கிரத்தனம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் நினைத்து வைத்து கொண்டு என் குழந்தை, நீ எப்பொழுதும் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.